Chennai Silks. ஆதவ் அர்ஜுனா மாமியார் லீமா ரோஸ் மார்டின் ஐஜேகே கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் இந்திய ஜனநாயக கட்சியில் இணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் அந்த பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். சில கசப்பான அனுபவங்கள் காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஐஜேகே கட்சியில் இணை பொதுச் செயலாளராக இருந்து வருபவர் லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் மார்டின். இவர் கடந்த 14 ஆண்டுகளாகவே ஐஜேகே கட்சியில்தான் இருக்கிறார். இவரது மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. அவர் விசிக தாவேக என சென்ற போதிலும் லீமா மார்டின் ஐஜேகே கட்சியில்தான் இருந்து வந்தார். இதற்கிடையே அவர் ஐஜேகே கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். லீமா ரோஸ் மார்டின் சமீபத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இந்த சூழலில்தான் அவர் தனது இணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ததோடு மட்டுமின்றி கட்சியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அவர் அதிமுகவில் இணையப் போவதாக வேறு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவருடைய மகன் ஜோ சார்லஸ் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனா தாவேக கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். முன்னதாக ஜோ சார்லஸ் மற்றும் லீமா ரோஸ் இருவரும் பாஜகவில் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு லீமா ரோஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தார். அந்த புகைப்படங்கள் வெளியானதும் அவர் அதிமுகவில் இணையப் போவதாக தகவல் பரவியது. சமூக வலைதளங்களில் ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிறார்கள் என்ற விமர்சனங்களும் கூட எழுந்தன. ஆனால் இந்த இணைப்பு குறித்து லீமா ரோஸ் தரப்பிலிருந்தோ அல்லது அதிமுக தரப்பிலிருந்தோ எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்ற ஒரு குழப்பமும் நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் லீமா ரோஸ் மார்டின் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவில் சேர்வது என்பது லீமா ரோஸ் மார்டினின் நீண்டகால திட்டம் என சொல்லப்படுகிறது. பாஜகவில் இருந்தபோதும் அதற்கு பிறகு ஐஜேகேவில் இருந்தபோதும் மிகப்பெரிய பொருளாதார பின்னணி இருந்தாலும் தேர்தல் அரசியலில் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் லீமா ரோஸ் மார்டினுக்கு நீண்ட காலமாகவே இருந்தது. அதனால்தான் அதிமுக கட்சியில் சேர வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார். அதே நேரத்தில் தனது மகன் புதுச்சேரி அரசியலில் தீவிரமாக களமிறங்கி இருக்கும் நிலையில் மருமகன் ஆதவ் அர்ஜுனா எதிர்முகமான தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றார். தமிழக அரசியலில் கவனம் செலுத்த நினைத்த லீமா ரோஸ் முதலில் தாவேகவில் இணையத்தான் திட்டமிட்டிருந்தார் என சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகளால் அதிருப்தியில் இருந்த அவர் அதிமுகவில் இணையும் திட்டத்தை கையில் எடுத்தார். அதையொட்டியே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் தான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அரசியல் சந்திப்பு அல்ல, மரியாதை நிமித்தமான சந்திப்பு என லீமா ரோஸ் விளக்கம் கொடுத்திருந்தார். இதற்கிடையே அதிமுக சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறப்பட்ட போது லீமா ரோஸ் மார்டின் திருவாடனை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த தகவலும் வெளியானது. ஐஜேகேவில் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் எப்படி விருப்ப மனு தாக்கல் செய்தார் என்ற ஒரு கேள்வியும் தமிழக அரசியலில் எழுந்தது. இந்த நிலையில்தான் லீமாவுக்கு தெரிந்த அதிமுகவினர் அந்த விருப்ப மனு தாக்கல் செய்தது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் தன்னுடைய பணிக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து லீமா ஐஜேகேவிலிருந்து விலகி இருக்கிறார். விரைவில் அவர் அதிமுகவிலும் இணைய போகிறார். மருமகனின் செயல்பாடுகளால் அதிருப்தியில் இருக்கும் அவர் அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்காகவே அதிமுகவில் இணையப் போகிறார் என்றும் கூட பேசப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.